நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான லஞ்ச் காம்போ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். குஸ்கா, அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பிரியாணி, கத்திரிக்கா, இது ரெண்டும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ பக்காவாக இருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 10-12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இது காரம் அதிகம் கொடுக்காது, கலர் தான் கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம கத்திரிக்காய் மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு கடாயில் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெயில் பண்ணுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்களை உள்ளே சேர்த்துருங்க. நான் 300 கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இதே மாதிரி உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கிக்கலாம். நான் காமிச்சிருக்கிறது போலவே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லா கத்திரிக்காய்களையும் சேர்த்ததுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த கத்திரிக்காய்கள் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு 2 பக்கம் திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய்கள் நல்லாவே சாஃப்டாகி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய்களை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கத்திரிக்காய் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கிரேவியில் போட்டு கூட வதக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு ஒரு 50% வதங்கினா மட்டும் போதும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய்களையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க.
இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவி இறக்கிருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம குஸ்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் எண்ணெயில் மட்டும் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தாளிதம் நல்லா பொரியறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய சாதத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அடுத்து இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனேவே சீக்கிரமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா தயிர் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது திரியாக ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒயிட் குஸ்கா தான் பண்ண போகிறேன். அதனால் நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, கரம் மசாலா மட்டும்தான். நீங்கள் நல்ல காரசாரமான குஸ்கா கூட பண்ணலாம். அந்த ரெசிபி ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் அரிசி சேர்க்குறீங்கன்னா கூட இதே ரேஷியோ தான். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது அது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா அரிசி கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதமும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஆரம்பத்தில் நம்ம கலரும் போது தண்ணி தான் மேலே தெரிஞ்சிச்சு. இப்போ சாதம் மேலே தெரியுதுல்ல, இது கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் ஆகியிருக்கு. சாதம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. ஒரு 80% வெந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. சாதம் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கமன்னு குஸ்கா ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நல்ல சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ரைஸ் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு வெதுவெதுப்பான சூடு வரும்போது நல்ல உதிரியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குழையாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான குஸ்கா. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் கிரேவி ரொம்பவே பெர்ஃபெக்டாக தயாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.